காக்கா முட்டை. மணிகண்டன் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்துங்க ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிடுச்சு, இல்லை வந்து ஃபாரினில் ரெக்கக்னிஷன் ஆகிடுச்சு, அதங்காட்டிக்கு சொம்படிச்சு அது மூலமாக வந்து ஒரு ரேட்டிங்கை கொடுத்து அதில் வந்து அப்படியே புகழில் வந்து குளிர்காயலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமே எனக்கு கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு படமாக உங்களை மாதிரி நானும் உட்காந்து பார்த்தேன். அதிலிருந்து வந்து அந்த உணர்வுகளை வந்து உங்கள்கிட்ட அப்படியே பகிர்றேன். மணிகண்டன் வந்து ஒரு மாணிக்கம் மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம், இந்த கதை அவரே எழுதியிருந்தால் 100% அவரே பண்ணியிருந்தால் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட டைரக்டர் ரோல் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா பல டைரக்டர்கள் தமிழ் சினிமாவில் வந்து கதையே தெரியாது. அதாவது படம் ஸ்க்ரீன் பண்ணும்போது தான், ஓ இந்த சீனில் எடுத்தீங்களாடா அப்படின்னு கேட்குற டைரக்டர்கள் இருக்காங்க. அதே மாதிரி 10 கொரியன் சிடியை வந்து வெட்டி அதை ஒரு படமாக சேர்த்து சும்மா ராவாக பார்த்து அதை அப்படியே வந்து கதையாக ரெடி பண்ணி ஒரு படமாக எடுக்கிற டைரக்டர்கள் தெரியும். கதையே இல்லாமல் போய் நான் ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கிற சரக்கை பொறுத்து வந்து கதை எழுதி அப்படியே கொண்டு போய் பல நடிகர்களில் குழியில் எழுதி விட்ட டைரக்டர்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி வெரைட்டியான டைரக்டர்களை கொண்டது தான் வந்து கோலிவுட்டு. ஸோ அதுக்கிடையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியில் எடுத்து அதை இவ்வளவு டீப்பாக வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒரு அர்த்தத்தை வைத்து ரொம்ப எதையுமே ஓவர் டோஸ் பண்ணாமல் ஒரு குழந்தைகளுக்கான தரமான உலகத்தரம் அப்படின்னா இதுதான், இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்க போயிருக்கிற மணிகண்டனை பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியமும் எனக்கு தெரிஞ்சு வந்து பயமும் வருது. சரி, நாமெல்லாம் யோசித்தேன், நானும் ஒரு காலத்தில் வந்துச்சு நாமளும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிட்டு நாமளும் படம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு. இவரை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீ எல்லாம் வந்து பெசாமிடுறா, போய் எங்கேயாவது ஊர் பக்கம் போய் ஏதாவது தொழில் மளிகை வச்சுக்கிச்சு பொழைச்சிக்கா, அந்த மாதிரி ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து அவருடைய எஃபர்ட் வந்து சின்சியராக இருக்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரமேஷ் அண்ட் விக்னேஷ் அந்த 2 பசங்க, அதுவும் ரமேஷ் தான் சின்ன பையன் நினைக்கிறேன், விக்னேஷ் பெரிய பையன். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அடிச்சிருவாங்க, பெரிய பையன் அடிச்சிருவாங்க. அதுக்கு சின்ன பையன் காட்டுற அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் டேங்கப்பா அப்படின்ட்டு. அது எப்படி அந்த டைரக்டர் வெளில கொண்டு வந்தார், அது இன்றைக்கி இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி எச்சி சாப்பாடு ஒன்று வந்து தருவாங்க, ஒரு பணக்கார பையன் தருவான். அதுக்கு பெரிய பையன் போயிட்டு, சின்ன பையன் ஆசையாக போய் வாங்க போவான். பட்டு போய் டப்புன்னு தட்டி விட்டு வருவான். வந்தோடனே அவன் சொல்படியே கேட்டு கம்முன்னு வருவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், ஆமையாண்டா எச்சி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு டைலாக் சொல்லுவான் அந்த பெரிய பையன். அப்போ அந்த முகத்தில் காட்டுற எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து என்னையெல்லாம் கேட்டால் நல்லா ஆஸ்கர் ஜூரியில் உட்கார வச்சு அந்த பையனுக்குலாம் ஆஸ்கர் தந்துடலாம். அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப பார்த்து ரசித்து அப்படியே கட்டி கொடுத்து முத்தம் கொடுக்கலான்ட்டு இருந்தது 2 பேர்த்தையும். அவ்வளோ அருமையான சைல்டு ஆர்டிஸ்ட்ஸு, கிஃப்டட், அப்படியே அந்த டிஎன்ஏக்குள்ளேயே நடிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேர்த்துக்கும் பிரித்து மேஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா அவங்க 2 பேர்த்துடைய அம்மாவாக வராங்க. சான்ஸே கிடையாதுங்க. அதாவது ஒரு சீனு அப்படின்னா, ஏதோ வந்து பேசிட்டு போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போகணும். அந்த தண்ணி எடுக்கிற போகிறப்ப அந்த குடத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதில் வந்து யாரை பாராட்டுறது தெரியல அந்த சீன். ஆக்சுவலாக அந்த ஷாட்டு, அந்த குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போய் டப்புன்னு அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு அப்படியே வெளில போய் தண்ணி குடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த ஒரு மில்லி செகண்டில் தண்ணி பஞ்சம் இருக்குது அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. அது போக வேறு எந்த படமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த குடத்தை அப்படியே தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன், அந்த டைரக்டரோட அட்டென்ஷன் இருந்திருக்கும். பட் இவருக்கு வந்து அதில் இருக்கிற அந்த குடத்தில் என்ன பிளாஸ்டிக்கில் வந்து ஆயிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கூட மணிகண்டனுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ படுத்து தூங்குவாங்க. தூங்குறப்ப பார்த்திங்கன்னா அம்மா தூங்கும், அம்மா தூங்குவாங்க, பசங்க தூங்குவாங்க, அவங்க பாட்டி இருப்பாங்க, பாட்டி தூங்குவாங்க, நாயும் தூங்கும். அந்த ஷாட் எப்படி எடுத்தாங்க, அந்த நாயை எப்படி தூங்க வச்சாங்க, அது கேள்வி. பாட்டி பையனுக்கு குளிச்சுவிடும், பையன் நாய்க்கு குளிச்சுடுவான். இந்த மாதிரி இது வந்து நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கவிதைகள், அந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் வச்சு ஒரு ஸ்டில் ஃபோட்டோவாக வச்சுட்டு உட்காந்து அதுக்கு வந்து ஒரு கவிதை கான்டெஸ்ட் வைக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு கவிதை எழுதுங்க, இதுக்கு ஒரு கவிதை எழுதுங்கன்ட்டு. ஸோ அவ்வளவு தூரம் உள்ளே இருக்கிறத பார்த்து தான் எனக்கெல்லாம் வந்து அப்படியே சும்மா ஆனந்தம் பொங்குது அப்படின்னா. இது வந்து ஏன்னா நம்ம இன்டெலெக்சுவல் கிடையாது, நமக்கு எப்படின்னா இன்டெலெக்சுவலுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு வச்சுங்க. இதை விட ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு சாதாரண வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது வந்து ஒரு புரட்சி. இதை எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா வந்து ஒரு புரட்சி. ஏன்னா ஜாதிங்கிறதே 2 ஜாதி தான், ஒன்று ஏழ்மை ஜாதி, ஒன்று பணக்கார ஜாதி அப்படிங்கிறத அழகாக காமிச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரிவோல்ட்டு, ஒரு ஏழு ஜாதியில் இருக்கிற வந்து ரிவோல்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து
காமிச்சு புரட்சி பண்ணாமல் பண்ணியிருக்கிற மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து இது தான் ஸ்டார்டிங். ஒரு 5 படத்தில் அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு லெவலுக்கு போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு நம்ம சினிமாவை கண்டிப்பாக உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஒரு 2-3 ரீசன் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரீசன் மணிகண்டன் இருப்பார் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக வந்து தெரியுது. எடிட்டர் கிஷோர் நம்ம கூட இல்லை, பட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு எடிட்டிங். போகிறதே தெரில. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாங் மாதிரி தெரிஞ்சுது, பட்டு அது ஒரு என்ஜாயபிள், அப்படியே சும்மா ஃப்ளோவாக போகுது. ஜிவிக்கு வந்து நல்ல படம், நல்ல டைரக்டர், இல்லை நல்ல ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் மாட்டிட்டாங்கன்னா ஜிவியோட வெர்ஷன் 2 வெளில வந்துடும். இது வந்து ஜிவியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாட்டை பார்த்தா அப்படியே சும்மா மெய் மறந்து மெய் சிலிர்க்க வைக்குது. பிஜிஎம் அதுக்கு மேலே இருக்குது. அதே வந்து வேற ஒரு படத்தை கேட்டால் அது ஒரு ரொம்ப ஆர்டினரியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வேறு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஜிவி. இது டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரொம்ப மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து சவுண்ட் ரெக்கார்டிங். பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஜெயிலில் இருப்பாங்க, இந்த 2 பசங்களுடைய அப்பா. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து உள்ள செல் இருப்பாங்க, செல்லுக்கு மேலே அந்த பக்கம் வெளியில் வந்து பசங்க இருப்பானுங்க. ஸோ அப்பா இங்கேருந்து கத்துவார், அது வந்து பசங்களுக்கு கேட்கும், பசங்க திருப்பி சொல்லுவாங்க. அந்த இடையில நடக்கிற அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணது யாராக இருந்தாலும் சரி, அதாவது மொத்த சவுண்ட் ரெக்கார்டிங்கு பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ இறைச்சல் கடையிலையும் வந்து ரொம்ப கிளியராக கேட்டுச்சு. ஸோ ஃபென்டாஸ்டிக். அவங்க யார் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ரமேஷ் திலக் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த பன்னி மூஞ்சுவையன் அவர், பாபுஜி சம்திங் அவர் 2 பேர் வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. அது காமெடின்னு சொல்ல முடியாது, அது கேரக்டர் ரோல்னு சொல்ல முடியாது. அந்த ஏரியாவில் வாழ்கிற ஒரு இருவருடைய ஒரு வாழ்க்கை, அதை அப்படியே பிச்சு வச்ச மாதிரி ஒரு இது அவ்வளோ சூப்பராக கடைசி வரைக்கும் அவங்க வந்து வர்ற சீன்லாம் வந்து கிளாப்ஸு சிரிப்பு. மிகப்பெரிய ஒரு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த படத்திற்கு. இல்லாட்டி மேபி இந்த படம் வந்து ட்ரையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிடிச்ச சீன்னா பார்த்திங்கன்னா போலீஸை கூப்பிட்டு போவாங்க. போலீஸ் வந்து தேடி போகும் அந்த பசங்களை 2 பேர்த்தையும். ஸோ இவங்க இந்த பசங்க வந்து தேடி வராங்க அப்படின்ட்டு அந்த பசங்க ஓடுவாங்க. வர்றாங்க அப்படின்னு சொன்ன ஓடுவாங்க. அம்மா டே அப்படின்னு சொல்லுவாங்க, நெலுங்கடா அப்படிங்குவாங்க. போலீஸ் இருப்பாங்க, பட் அந்த பயமெல்லாம் அந்த பசங்க டே அம்மாடா அப்படின்ட்டு 2 பேரும் அந்த ஓடி வர்ற அந்த சீன் அப்படிங்கிறது வந்து தாய்மையின் பலம் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சீன் போதும். அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில் ஒரு எக்ஸாம்பிளுங்க, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இதுக்கு வந்து விவரித்தோம்னா நீங்கள் உட்காந்து ஒரு 20-30 விஷயங்களை வந்து அப்படியே விவரித்து இது வந்து உட்காந்து கட்டுற மாதிரி வந்து இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக உள்ள இருக்குது. சிம்பு வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு, ரொம்ப நீட்டான ஒரு கேமியோ. ஒரு பணக்கார, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பணக்கார பையன் அவன் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்த்தான்னா, அடுத்த நாள் அவன் கிரவுண்டுக்கு போகும்போதோ, அடுத்த நாள் ஒரு ஏழை சிறுவனை பார்க்கும்போதோ கொஞ்சம் மனம் இறங்கி பல விஷயங்களை பண்ண முன் வருவான் இந்த படம் மூலமாக. இந்த படம் அவ்வளோ தூரம் வந்து அவனை பாதித்திருக்கும். இதை விட ஒரு சமூக புரட்சி நீங்கள் எங்கே வேணும், எப்படி பண்ணிடுவீங்க, எந்த மீடியம் மூலமாக பண்ணிடுவீங்க? ஸோ அங்கே நிற்கிறார் மணிகண்டன். அதே மாதிரி மீடியா வந்து ஒரு நியூஸை கவர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சிருக்கிறது மீடியாக்காரங்க பார்த்தாங்கன்னா பொலிச்சுன்னு அப்படியே கணத்தை விட்ட மாதிரி இருக்கும். மெயின் நியூஸுக்கு காரணமான அந்த 2 பசங்களையும் நடந்து போயிட்டுருப்பாங்க. இவங்க வந்து அந்த குப்பத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த செய்தியாளர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பசங்களை வந்து தள்ளிப்பா தம்பி அப்படிங்குவாங்க, ஏன்னா அவங்களுக்கு கூட தெரியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற நியூஸ் அப்படிங்கிறது என்ன, இது எல்லாம் வந்து என்னென்னாங்க, இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா இதை வந்து எதையுமே ப்ரீச்சியாக உக்காந்துக்கிட்டு இப்படி வந்து நடுவில் ஒரு பையனை உட்கார வச்சுக்கிட்டு கேமராவை சுற்ற விட்டு அவன் திருப்பி டைலாக் இப்படி பண்ணியிருந்தால் கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் கூட பூஸ்ட் ஆகிருக்கும். அதை பண்ணல, 2யும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. கமர்ஷியலாக அது சக்ஸஸ் ஃபெயிலியர் அதை பற்றி அவர் யோசிக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கைக்குள்ளே போய் இறங்கி அதை வாழ்ந்துட்டு அழகாக வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணுறவன் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டார் போல் மணிகண்டன். அதங்காட்டிக்கு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்படி வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மனசு நிறைஞ்சு போய் ஒரு படத்தை விட்டு வெளில வர்றேன் அப்படின்னா இந்த படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மணிகண்டன் இன்னும் பல வருடம் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும் மணிகண்டன். ஏன்னா நீங்கள் அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் நிறைய தருவீங்க. இந்த மாதிரி 50 படம் எடுங்க, நாங்கள்லாம் வாலண்டியராக முன்னாடி வந்து ப்ரொமோட் பண்ண வந்து காத்திருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தமிழ் சினிமாவுக்கு. இப்படி ஒரு படம் இனி ஒரு 5 வருஷத்துலையோ ஒரு 10 வருஷத்துலையோ வரும்னா மீறி போனால் 1-2 எண்ணிடலாம். அதுக்கு மேலே வர்றது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அதனால் ஒரு ஸ்லம்டாக் மில்லியனரை கொண்டாடின
நம்ம இந்தியாவானது கண்டிப்பாக காக்கா முட்டையும் கொண்டாடணும். ஏன்னா ஸ்லம்டாக் மில்லியனரை விட இது 10 மடங்கு வந்து வீரியம் வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து நான் இங்கே குறிப்பிட்டுக்க விரும்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 5 தருவேன். ஆமாங்க, அப்புறம் 5க்கு 5 எதுக்கு இருக்குது? 5க்கு 4.5 5க்கு 5 தான். பிழைகள் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட் ஹாஃபுக்கே 5க்கு 5 தரலாம் அந்த படத்துக்கெல்லாம். ஏன்னா அவ்வளவு தூரம் டீப்பான ஒரு தெளிவான ஒரு படத்தை, குழந்தைகளுக்கான ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது. தயவுசெய்து போய் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பார்க்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டத்தம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.